வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வாரத்தோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார் யாரு? அவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் பிக் பாஸ் குடுக்குறாரு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாரத்தோட வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோடியா வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. ஜாக்லின் அண்ட் தென் சௌந்தர்யா. ஸோ தட் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்லயும் சரி, மத்த விஷயங்கள்லயும் சரி, அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வோட் பண்ணி வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து இந்த வாரத்துக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாச்சனா, தர்ஷிகா அண்ட் தென் முத்துக்குமரன் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் ராணவ். ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு விசித்திரமான ஒரு பனிஷ்மென்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ராணவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா வந்து நாமினேட் பண்ண வராருன்னு நெனைக்கிறேன். விச் மீன்ஸ் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா யாரு அப்படின்ற மாரி. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொன்னத அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து காப்பி பண்றாரு அப்படின்ற மாரி சௌந்தர்யா வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுயபுத்தியே இல்லாம இருக்க அப்படின்ற மாரி சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்க சொன்னதையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரணமா சொல்லி ராணவ் வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ஜாக்லின் அண்ட் தென் சௌந்தர்யா வந்து சூஸ் பண்ணுவாங்க. சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து ஏஞ்சல் டாஸ்க்லயும் சரி, டெவில் டாஸ்க்லயும் சரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றத சொல்லி நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து ராணவ் சொல்லியிருப்பாரு போல. அதனால உனக்கு சுயபுத்தின்றதே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க சௌந்தர்யா. ஸோ உடனே ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு மூளையில் உட்காந்தா மட்டும் பத்தாது, மூளையும் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து கலாய்ச்சி விட்டுருப்பாரு. ஸோ தட் இவங்க 2 பேருக்கும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு பிக் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து உள்ள செய்கிற, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செய்கிற சாப்பாடை வந்து சாப்பிடக்கூடாது. அவங்களுக்குன்னு தனியாக ஃபுட் வந்து அனுப்பப்படும். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வெளியிருந்து அனுப்புவார். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரஞ்சித் சார் வந்து அடப்பாவமே உப்பே இல்லையா? ஓ அப்போ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சாப்பாடு வருமா? இது எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ தட் இவங்க இதை வந்து எதிர்கொண்டு மூவ் ஆகுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.